வணக்கம் நண்பர்களே. கண்ணதாசர் அடுத்த பல தலைமுறைகளுக்கு திரையுலகில் பாடலாசிரியராக அல்லது எழுத்தாளராக சாதிக்க துடிக்கும் பலருக்கும் நிச்சயம் சிறந்த இன்ஸ்பிரேஷனாக காலத்தால் அளிக்க முடியாத ஒரு கலைஞர்தான் அவர். கண்ணதாசர் பல பாடல்களையும் கதைகளையும் எழுதியிருந்தாலும் அவருக்கு பெரிய பாடகராக ஆக வேண்டும் என்ற கனவு இருந்துள்ளதாம். ஆனால் இதை அவரது நெருங்கிய நண்பரான இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதர் தடுத்தது தொடர்பாகவும் அதன் பின்னால் உள்ள காரணம் பற்றியும் தான் தற்போது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற பாடலும், போனால் போகட்டும் போடா என்ற பாடலும், தெய்வம் தந்த வீடு என்ற பாடலும், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என கண்ணதாசர் எழுதிய பல பாடல்கள் எந்த காலத்திலும் எரிப்புடையதாக இருக்கும் மாயாஜால வரிகளால் உருவாக்கப்பட்டவை. இதே போல நிறைய திரைப்படங்களில் எழுத்தாளராகவும் பணிபுரிந்துள்ள கவியரசர் கண்ணதாசர் சில திரைப்படங்களில் சின்ன கதாபாத்திரங்களிலும் மேடையில் பாடகர் போல வரும் காட்சிகளில் நடிக்கவும் செய்துள்ளார். இதே போக ஆன்மீக புத்தகங்களையும் எழுதி தனது வாழ்நாள் முழுவதையும் இலக்கியத்துக்காகவே பரிப்பணித்து விட்டு போன கண்ணதாசருக்கு பாடகராக வேண்டும் என்ற ஆசையும் இருந்துள்ளது. ஆனால் அவர் நிறைய பாடல்களை எழுதி கொடுத்த இசையமைப்பாளரும் நண்பருமான எம்.எஸ். விஸ்வநாதர் தான் இதற்கு நோ சொல்லிவிட்டாராம். கவிஞராக தனது வரிகள் மற்றும் வார்த்தைகள் மூலம் சரித்திரம் படைத்த கவிஞர் கண்ணதாசருக்கு பாடகராக வேண்டும் என்ற ஆசையும் இருந்துள்ளது. ஆனால் இந்த கனவிற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தவர்தான் அவரது நெருங்கிய நண்பரும் மறைந்த இசையமைப்பாளருமான எம்.எஸ். விஸ்வநாதர் தான். தனது நண்பன் கண்ணதாசர் கவிஞராக பெயரெடுத்தது போல அவரால் பாடகரானால் நிச்சயம் பெயரெடுக்க முடியாது என எம்.எஸ்.வி கருதியுள்ளாராம். இதன் காரணமாகவே கண்ணதாசரை பாடகராக வேண்டாம் என எம்.எஸ்.வி கூறியதுடன் அவர் வரிகள் காலங்கடந்து நிற்கும்படி கண்ணதாசர் திறனை சரியாக பயன்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.